என் பேர் கணேஷ்குமார். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு சண்டே அப்படின்னாலே நல்லா சாப்பிடுவோமா, ஜம்முன்னு தூங்கி ரெஸ்ட் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்டினரியான வீக்கெண்ட் மைண்ட் செட்டில் இல்லாமல் இந்த சொசைட்டி நமக்காக நிறையா செய்கிறது, அந்த சொசைட்டிக்கு நாமும் திரும்பி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மானவ் சேவா ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்டின் முயற்சிகளை அங்கீகரித்து பாராட்டும் வகையில் உங்கள் அனைவரின் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ ஓ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ சிவசம்போ ஸ்வயம்போ சிவசம்போ ஸ்வயம்போ சிவசம்போ ஸ்வயம்போ 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 ஸ்வயம்போ. தயானந்த சரஸ்வதி அவர்கள் தானாகவே சுயமாக எழுதி வெளியிட்ட பாட்டு. இது ரேவதி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சேன்னு தெரியாது. ராகம் தெரிஞ்சவாளால் இதை கண்டுபிடிக்க முடியும். இந்த பாட்டில் அப்படி ஒரு ஆனந்தம் இருக்குது, அப்படி ஒரு துவனி இருக்குது. அதை நம்ம பஜன் ரவி மாமா மாதிரி மகாபெரிவாவுடைய ஆசீர்வாதத்தில் அவர் அந்த மாதிரி இருக்கிறதா தான் அது பாட முடியும். ஏன்னா இந்த பாட்டை நான் அடிக்கடி ஆனைக்கட்டி போகிற போது அவர்கிட்ட கீதா கிளாஸ் போகும்போது கேட்டிருக்கேன். அப்போது அவர்கிட்ட ஒரு நாள் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது கொஷன் ஆன்சர் அவர்ஸில் பேசும்போது நான் ஃப்ரீயாக பேசும்போது, சுவாமிஜி இந்த பாட்டு நீங்கள் எழுதினால இந்த பாட்டை நான் நிறைய பாம்பேயில் நிறைய பேர் பாடுறதை கேட்டிருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு அவருடைய மனசு சந்தோஷம் வருது. இன்றைக்கி டாப்பிக்கே நம்ம ஹாப்பினஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு குருவுக்கு தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக அது போய் அதை அவள் பிரபல்யப்படுத்துகிறா அப்படின்னா அவளுக்கு என்ன ஆனந்தம். பாடுறவாளுக்கு ஆனந்தம், பாட்டு சொல்லித்தரவாளுக்கு ஆனந்தம், நம்மளை மாதிரி கேட்குறவாளுக்கு ஆனந்தம். தேங்க்யூ மிஸ்டர் பஜன் ரவி. ஸோ இப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னாலே கொடி ஏற்றுறோம், சாக்லேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு வாடிக்கை ஆகிடுது இல்லையா? ஸோ அதனால் ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு ரீகலெக்ட் அ வெரி ஷார்ட் ஹிஸ்ட்ரி. ஒடிஷாவில் அப்போ ஒரு பெரிய ஒரு புரட்சி வெடிக்கிறது 1933. அப்போ அந்த புரட்சியை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போராட்ட வீரர்கள் எல்லாரையும் சுட்டு தள்ளுறாங்க, இன்னும் நிறையா பேரை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அப்போ மீதமுள்ள அந்த போராட்ட வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிராமினி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது ஒடிஷாவில், அந்த ரிவரை தாண்டி நீல்கண்டபூர் அப்படிங்கிற ஊரில் போயிட்டு தேவர் ஹைடிங் அண்ட் பிளானிங் அகைன். சரி, இன்னும் எப்படி ஒரு ரிவால்ட் பண்ணி எப்படி பிரிட்டிஷை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் பிரிட்டிஷ் விடமாட்டாங்கல்ல, எப்படியா இருந்தாலும் நீ எப்படி அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சதுல லைக் ஆர்டினரி பீப்புளெலாம் டார்ச்சர் பண்ணி அதில் ஒருத்தர் உளறிடுறார். இந்த மாதிரி ஐயோ இந்த இடத்துல தான் ஒளிஞ்சுன்னு இருக்கா, நீங்கள் அங்கே போனால் பார்த்துடலான்னு உளறிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் உள்ள அந்த ரிவரை கிராஸ் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த ரிவரை பாதுகாக்கிறது யார் அப்படின்னா ஒரு குட்டி பையன். அந்த பையனோட பேர் பாஜி ரவுட் அப்படின்னு பேர். அந்த பையன்தான் நம்ம இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேயே யங்கஸ்ட் பர்சன் டு ஃபைட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். 12 வயசு தான் அந்த பையனுக்கு. அந்த பையன் என்ன ஒரு பொறுப்பில் இருக்கான்னா, லைக் பகல்லெல்லாம் அவள் முழிச்சுன்னு இருக்கலாம், இன்கேஸ் பிரிட்டிஷ் வந்தால் கூட தே கேன் ஃபைட் பேக். பட் நைட் டைமில் பிரிட்டிஷ் இன்ட்ரூட் பண்ணுறாங்கன்னாக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நைட் நான் இங்கே நின்று நான் வேவ் பார்க்குறேன், யாராவது வந்தால் நான் அலர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் தனியாக அவனுடைய வேலையே என்னென்னா போட் ஓட்டுறது தான், பரிசல் ஓட்டுறது தான் அந்த பையனுக்கு தொழில். ஸோ அந்த பையன் அதே கரையிலே நின்றுட்டுருக்கான். அங்கே நைட்டு அப்போ தான் அவங்க அங்கே நிம்மதியாக தூங்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக வராங்க பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும். இந்த பையன் மட்டும் சோலோவாக நிற்கிறான். ஸோ சோலோவாக நிற்கிறதுல என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, ஸோ சோலோவாக நிற்கும் போது அந்த பையன் என்ன சூழ்நிலை வருதுன்னா, பிரிட்டிஷ் ஏய் அந்த ஆர்மி ஆஃபீஸர் ஏய் பொடியா பரிசல் எடுறா
அங்கே உள்ளே போகணும், உள்ளே தான் ஒளிஞ்சிருக்காங்க, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. இந்த பையன் வந்துட்டு ஸ்டபனாக இல்லை முடியாது, அதெல்லாம் என்னால் விட முடியாது, நான் அங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறான். இல்லை எனக்கு தெரியும், நீ பரிசல் எடு, உள்ளே போகணும் அப்படிங்கிறாங்க. இவன் சோலோவாக இல்லை முடியாதுன்னு அவன் அவ்வளோ ஸ்டபனாக அந்த பிரிட்டிஷ் ஆர்மி ஃபோர்ஸுக்கு எதிராக அந்த ஒரு பையன் நின்றுட்டு குரல் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு லெவலில் இப்போ நீ வண்டி பரிசல் எடுக்கிறேன்னா மண்டையை உடச்சிடுவேன்னு கன்னை தூக்குறாங்க. இல்லை நீ மண்டையை உடைச்சாலும் பரவாயில்ல, நான் பரிசல் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த பையன் 12 வயசு பையன் மண்டையை உடைக்கிறான் பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸரு. அந்த நேரத்தில் ரத்தம் கொட்டுது. கொட்டும்போது கையில் இருக்கிற ஒரு டமாரத்தை எடுத்து டங்க 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 டங்கன்னு அடித்து சத்தம் எழுப்புறான். ஸோ அந்த கரையில் இருக்கிற கிராமத்து மக்கள் அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கவங்கலாம் எந்திரிச்சு ஐயோ வந்துட்டாங்க போல இருக்கு பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்படைந்து அவங்க எல்லாரும் கிளம்பி வராங்க. இவன் ஒலி எழுப்புறதை பார்த்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹெட்ஷாட் நெத்தியில் அடித்து சுட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து ஓடி வர கிராமத்து மக்களுக்கு வந்து என்னடா அது ஒரு சின்ன பையன், இவனை கூட விடாமல் இப்படி ஒரு கருணையும் இல்லாமல் சுட்டு கொண்டுட்டாங்களே. ஏன்னா லைக் அது வரைக்கும் அங்கே இருந்த போராட்ட வீரர்களுக்கு வந்து போராடணுங்கிற ஒரு வேகமும் வீரமும் இருக்கும். பட் ஆர்டினரி கிராமத்து மக்களுக்கெல்லாம் அந்த ஒரு வீரம் இருக்காதுல்ல. ஸோ அவங்களையே வந்து கொந்தளிக்கிற அளவுக்கு இந்த நிகழ்வு நடந்து போச்சு. அந்த ஒட்டுமொத்த கிராமமும் கையில் என்ன கிடைக்குதோ, அந்த வேல்கொம்பு அதிர்வான்னு எதெல்லாம் கையில் கிடைக்குதோ அத்தனையும் எடுத்துட்டு அடிக்கிறதா ஓடி வராங்க. அதை பார்த்து அந்த பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு பயந்து போய் என்னடா ஒரு ஊரே கிளம்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கிளம்பி போகிறாங்க. பட் தட் ஸ்மால் பாய் 12 வயசில் அந்த பையன் உயிரே விட்டுட்டார். எதுக்கானா அந்த கிராமத்தை காப்பாற்றணும், அந்த கிராமத்தில் இருக்கிற மீதி இருக்கிற போராட்ட வீரர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் துணிஞ்சு தன்னோட உயிரே விட்டுட்டார். ஓகே, ஸோ எதுக்கு இதை, அந்த பையன் பேர் பாஜி ரவுட். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னால் அவர் மட்டும் இல்லை, இதை போல் எண்ணற்ற நமக்கே தெரியாது எத்தனை பேர் எவ்வளோ பாடுபட்டாங்க, எவ்வளவு கொடூரங்களை அனுபவித்தார்கள் நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ அத்தனை படாத பாடுபட்டு நம்ம நாட்டுக்காக நாமெல்லாம் இன்றைக்கி இப்படி ஒரு சந்தோஷமாக இப்படி சுதந்திரமாக ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்கு எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு இந்தியர்களும் பாடுபட்டு வாங்கிய அந்த சுதந்திர தினம்தான் இன்றைய சுதந்திர தினம். ஸோ அந்த நாளில் இந்த அஜெண்டா ஃபார் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு ஆப்டான டைட்டில். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் ஒன்ஸ் அகைன் ஆன் திஸ் கிரேட் டே. கண்டினியூஸாக ப்ரெஷர் ஒர்க் ஃபார் யூஎஸ்ஏ பேஸ்ட் கம்பெனியில் பண்ணுறார். ஹி இஸ் அட்டாச் டு பிக் ஆர்கனைசேஷன் ஃபார் தி சேவா. எங்கள்கிட்ட வர எல்லாருமே இப்படி தான் இருப்பாள். பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட சேவா மைண்டடாக தான் இருப்பாள். இது வந்து எங்களுடைய எவ்ரி இயர் 15th August we are celebrating, we are saluting the nation and we are saluting our Guru who is responsible for shaping 1000 and above Gurus down the line. அது மாதிரி அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குரு வழி காமிப்பார். நீ வந்து அழகாக சீதா நேராக போய் சொர்க்கத்தில் போயிடு, நீ வந்து உனக்கு போகிறதுக்கு நான் வழி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான், அதனால தான் இந்த தெய்வத்தை 4வது இடத்துல வச்சுருக்கு. ஸோ இந்த தெய்வத்தை அடையிறதுக்கான படிகளில் இவர் இந்த மாதிரி குரு தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறார். ஸோ நம்ம குரு சொல்படி நம்ம கேட்டால் குரு வந்து நமக்கு வழிகாட்டுவார். இங்கே போ, இப்படி போ. குரு என்பதற்கே அர்த்தம் என்னன்னா இருட்டிலேருந்து வெளிச்சத்தை கொண்டு போகிறோம். அவருக்கு பேர் தான் குர். குர் என்றால் இருட்டு, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு போகிறவர் தான் குரு. ஆக இதுதான் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். எங்களை பொறுத்த வரைக்கும் மானவ் சேவா ட்ரஸ்ட்டோட ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஹியூமன் பீயிங். இட் இஸ் மானவ் அப்படின்னா நிறைய பேர் மாணவர்களான்னு நினச்சிட்டு இருக்கா. மாணவர்கள் அல்ல. மானவ்ங்கிற சொல் வடமொழி சொல். அதில் அது வந்து மனுஷ ஜாதியை குறிக்கிறது. அந்த மனுஷ ஜாதிக்கு கூட ஜெண்டர் பேதம் கிடையாது. ஆண் பெண்ணுன்னு கூட சொல்லறது. மனிதன் என்றால் ஒரே ஜாதி தான், மனுஷ ஜாதி. அதுக்கப்புறம் இருக்கிறது மிருக ஜாதி, அப்புறம் பக்ஷி ஜாதி, அப்படின்னு தனித்தனியாக தான் இருக்கே தவிர ஜாதியே இல்லை. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிலாம் பாடியிருக்காரு இல்லையா? குலத்தாட்சி உயர்ச்சி சொல்வல் பாபம் யார் சொன்னா? வா, இங்கே நிறைய ஐ திங்க் நான் ஜாஸ்தி பேசக்கூடாது, நிறைய அறிவாளிகள் இருக்கிற சங்கமாக இருக்குது. என்னுடைய இக்னரன்ஸ் ஜாஸ்தி காமிச்சக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் மானவ் சேவா ட்ரஸ்ட் வந்து 7 சென்டர் வச்சுருக்கு. அதாவது இருக்கிறது ஒரு ஆள், ஆனால் 7 சென்டர் இப்படி வச்சு நடத்துகிறோம். இதெல்லாம் பற்றி நம்ம கணேஷ்குமார் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தருவார். ஏகப்பட்ட சொன்னேன்னாக்க வந்திருக்கிறவாள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா. என்னது மாமா இப்படி பேசிகிட்டே போகிறாருன்னு. நவ் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் டு கம் ஆன் டு த டயஸ்
to bring our chief guest of honor, Mr. Mohandas on the dais. வாங்க சார் மோகன்தாஸ். R. Srinivasan, trustee Manav Seva Trust, my friend, ex-banker. Right from the beginning, he is my advisor, he is my friend, philosopher and guide. He is staying in Valasaravakkam, ex-IOB officer. Hari Krishna, chartered accountant from T. Nagar. Mohandas, he is the secretary of the society. Jai Shankar Nadeshan, he is Mr. P.V. Shankara Narayanan. Now all of us get ready to a non-stop kondatam, happy, happy event, happiness unlimited. He is going to take you to the height of happiness. Get set and glued to your seat. Just otherwise you will fly away. So be careful, you are not flied away from his very glorious performance. I have heard his YouTube performances and I was very impressed by his performance, so I have called him. Okay, thank you. தேங்க்யூ. மாமா வந்து ஒரு வார்த்தை சொன்னார், 7 சென்டர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அந்த 7 சென்டர் மூலமாக எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. ஓகே, ஹவு மெனி லைவ்ஸ் ஆர் கெட்டிங் இம்பேக்டட் வித் திஸ் கிரேட் ட்ரஸ்ட், ரைட்? ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்கிற ஒவ்வொரு எல்லாருக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறது தான் விருப்பம். பட் அப்படி பண்ண முடியலனாலும் ஒரு ரொம்ப டேஞ்சிபிளாக இன்ஸ்பிரேஷனலாக, ஓகே இப்போ இவா பண்ணுறதை பார்த்து இன்னும் 4 பேருக்கு பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வருதுங்கிற மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் பீப்புளாக செலக்ட் பண்ணி we are just sharing the small token of love. ஸோ அதனால் அந்த நேம்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அவள் என்ன பண்ணால் அது எப்படி இம்பேக்ட் ஆனது அதை பற்றி தான் ஐ எம் கோயிங் டு ஷேர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த கோவிட் டைம்ஸில் நிறையா பேர் வந்து சாப்பாடு இல்லை, ஓகே, நல்ல சூப்பராக ஜம்முன்னு வாழ்ந்துன்னு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வேலை போச்சு, சாப்பாடு இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துட்டு போகுது. ஸோ அந்த நேரத்தில் மானவ் சேவா ட்ரஸ்ட் மூலமாக யூகே யுனைடெட் கிங்டமில் உதவும் கரங்கள் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி UK1, UK2, UK3ன்னு 10 ப்ராஜெக்ட், UK10 வரைக்கும் போயிருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக தொடர்ந்து அன்னதானம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த கொரோனா டைம்ஸில் அன்னதானம் செய்திருக்கிறாங்க. ஸோ அதற்கு உதவி அத்தனை பேருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதில் முக்கியமாக மிஸ்டர் ஸ்ரீ விஸ்வநாத் ஆஸ்திரேலியாவில் இருக்கார். அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5 lakhs வரைக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் அவருக்கு அன்னதான பிரபு அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்து நம்ம மரியாதை செலுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த தருணத்தில். ஸோ தேங்க்ஸ் டு மிஸ்டர் விஸ்வநாதன் சார். இப்போ இங்கே அன்னதானம் பண்ணுறது முதல்ல மாமா சொன்னார், அன்னதானத்தில் தான் நம்ம முதல்ல ஆரம்பித்தோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதை துவாதசி அன்னைக்கு பண்ணணும், அப்போ தான் வந்து அது பகவானுக்கே டைரெக்டாக நம்ம கொடுக்குற ஒரு புண்ணியம் கிடைக்கும். லைக் அதுதான் வந்து நம்ம எல்லாருமே பண்ணணும். இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்கா எதாவது பண்ணணும்னா கூட துவாதசி அன்னைக்கு பண்ணுங்க. ஸோ அதில் துவாதசி கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை ஒன்று வச்சு ரெகுலராக ஒவ்வொரு துவாதசிக்கும் அங்கங்கே நிறையா இடங்களில் ஒரு 100 பேர் சாப்பிட்ற மாதிரி நல்ல அருமையான சாப்பாடு சுட சுட பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் அந்த துவாதசி கட்டளைக்கு ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணின அனதர் விஸ்வநாதன், CA விஸ்வநாதன் ஃப்ரம் மட்டுங்கா, மும்பை, அவருக்கு நாராயண சேவா அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுத்து சிறப்பிக்கிறது மானவ் சேவா ட்ரஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஸ்வநாதன் சார் ஃப்ரம் மும்பை. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அனுஷ கட்டளை. அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்பல்ல, முதல்ல ஆரம்பிக்கும் போது துவாதசி கட்டளை அப்படின்னு ஆரம்பித்து அதில் நல்ல ஹிட் ஆகி பரவாயில்ல இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறாங்க, இவ்வளோ பேருக்கு அந்த உதவி போய் சேர்றதுன்னு பார்த்து நிறையா மக்கள் உள்ளார வந்து சப்போர்ட் பண்ணி அது வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போனது தான் வந்து இந்த அனுஷ கட்டளை. அதாவது இன்னும் நிறையா ஃபண்ட்ஸ் வருது, அப்போ இன்னும் நிறையா பேருக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவாளுடைய பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு ரெகுலராக அதே மாதிரி அனுஷ கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறையா அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த அனுஷ கட்டளை அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் ஸ்ரீதர் சுப்பிரமணியன் அவர்கள் பெங்களூரில் இருக்கார். ஸோ அவருக்கு அனுஷ சேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்து சிறப்பிக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் டு ஸ்ரீதர் சுப்பிரமணியன் சார். அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் சீதா லக்ஷ்மி மகாதேவன். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 40 இயர்ஸாக ஷி ஹாஸ் பீன் டூயிங் ட்ரெமண்டஸ் கான்ட்ரிபியூஷன்
டு சொசைட்டி இன் எவ்ரி பாசிபிள் மீன்ஸ். அதாவது வஸ்திரதானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானவ சேவாவில் ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. ஸோ தேவையுள்ளவர்களுக்கு உடை வழங்குதல், ஈவன் முக்கியமாக இந்த கடைசி காலங்களில் ஒரு டெட் பாடியிலேருந்து கூட துணி உருவிடுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அந்த வேலை செய்கிறவங்கள்ட்டே போய் துணியை கொடுத்து துணியை உருவாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து வஸ்திரதானம் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வஸ்திரதானத்திலேயே இவங்க ரொம்ப வருஷமாக, ஆனால் வஸ்திரதானம் மட்டும் இல்லை, அது தவிர இன்னும் பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ அவங்களுக்கு வந்து 85 வயது ஆறுது அந்த மாமிக்கு. பட் ஃபார் த பாஸ்ட் 40 years ஷி ஹாஸ் பீன் டோட்டலி இன்வால்வ் இன் டு திஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு விருத்த சேவா ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு மானவ சேவா ட்ரஸ்ட் மூலமாக வழங்கப்படுகிறது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ரியலி இன்ஸ்பயர்ட். யோசிச்சு பாருங்களேன், 85 வயசில் இன்னும் ஓடின்னு இருக்காங்க. நம்மெல்லாம் நடப்போமான்னு தெரில 80 வயசில், பட் 85 வயசில் இன்னமும் ஒரு சோஷியல் இனிஷியேட்டிவ்காக ஓடின்னு இருக்காங்க. ஸோ அதனால் அவளுக்கு அந்த ஒரு ரெக்கக்னிஷன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மிஸ்ஸஸ் ரமா ரகு. இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரமா ரகு மேடம், ஒரு நிமிஷம் வாங்க மேடம். ஸோ இந்த இவா பார்த்தாள் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அவள் ஆற்று பக்கத்துலேயே வந்து ஒரு கோஷாலா இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு டெய்லி ஒரு பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை கொடுக்கறது, அல்லது போய் பிரதர்ஷனம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வர்றது, அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தையிலேருந்தே அவளுக்குள்ளார அந்த ஒரு அப்படியே அது ஒரு கல்ச்சர், ஆர் யூ கேன் சே லைக் யூனோ, அது பண்ணலன்னா எனக்கு தூக்கம் வராது, அந்த மாதிரி ஒரு பயங்கர இன்வால்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். ஸோ அதில் ஃபார் லைக் ஃபார் பாஸ்ட் சின்ன வயசுலேருந்து இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணோம். அந்த ஏன்னா கோமாதா வந்து நம்மளுடைய ஒரு ரொம்ப நம்ம நாட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட் அப்படின்னா அது பசுமாடு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு சேவை தொடர்ந்து செய்துன்னு இருக்கிறதால மிஸ்ஸஸ் ரமா ரகு அவர்களுக்கு மகாலட்சுமி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ மம்மி ஓகே ரைட், நான் செயல்படுத்துவேன் இன்னும் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மம்மி. நெக்ஸ்ட் அனதர் சிஏ ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் மதுராந்தகம் வந்திருக்காரா? இன்னும் வரல. ஓகே ரைட், அவருக்கு வந்து கோபாலா அவார்டு. அவர் எப்படின்னா இதோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பண்ணுறாரு. என்னென்னா கிட்டத்தட்ட 400 பசுமாடுகளை வச்சு சொந்தமாக ஒரு கோசாலா வச்சுருக்கார். அந்த 400 பசுமாடுகளுமே வந்து இனிமேல் பால் கறக்க முடியாது, ஓகே இப்போ விட்டால் நேராக கசாப்பு கடைக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிற பசுக்கள். ஸோ அத்தனை பசுக்களையும் அவரே சொந்தமாக அவருடைய செலவில் பராமரிச்சுட்டு ரொம்ப அருமையாக அதை சப்போர்ட் பண்ணின்னு வந்துட்டுருக்கார். ஸோ அதனால் அவரை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுற விதமாக சிஏ ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் மதுராந்தகம் அவருக்கு கோபாலா அவார்டு தந்து சிறப்பிக்கிறது மானவ சேவா ட்ரஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் ஆன், அந்தியஷ்டி சேவா அவார்டு. அதாவது ஒரு உயிர் பிறக்கிறது, வாழ்கிறது, இறந்த பிறகு கடைசியில் செய்ய வேண்டிய அந்த ஒரு ஈம காரியங்கள், அதை செய்யறதுக்கு கூட மானவ சேவா ட்ரஸ்ட் வந்து இங்கே நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து என்னன்னால் மிஸ்டர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி இவர் வந்து ரொம்ப வருஷமாக அவரே சுயமாகவே இதையே ஒரு என்ன சொல்கிறது, தன்னுடைய ஒரு சொந்தமான ஒரு பேஷனாகவே எடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா தகனம் கொண்டு போகிற வண்டி கூட அவராகவே சொந்தமாக வாங்கி கொடுத்து சில அந்த மயானங்களில் கொடுத்து. இல்லை கிருஷ்ணமூர்த்தி மாமா 80 வயசு ஆகிடுது, 80க்கு மேலே. என்னன்னா மகாபெரிவா சொல்லுவா, இந்த பிரேத தகனம் சஞ்சயனம் அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அதை பண்ணுறவர் நம்ம முன்னாடி இருக்கார். அவரை நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த புண்ணியத்தில் பாதி வந்துடும். அதனால் அவரை நமஸ்காரம் பண்ணுறோம். ஸோ நம்ம அவர் எல்லாருடைய வணக்கத்துக்கும் உரியவர். ஏன்னா அவர் ஒன்றும் புகழ் பணம் எதுவுமே எதிர்பார்க்காம, இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்து யாரோ எனக்கு ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி தவறிப்பட்டாங்கன்னா, இப்போ நான் இங்கே இருந்தேன் அப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி, மாமா அர்ஜென்ட்டாக அது மாதிரி ஆகிட்டு என்ன பண்ணுறது, கவலைப்படாத ஒரு 10 நிமிஷத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் A to Z கம்ப்ளீட் பண்ணி அந்த பார்ட்டி வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான். சஞ்சயனம் முடிச்சிட்டோம், இன்றைக்கே முடிச்சிட்டோம், கிளம்புற சீக்கிரம் எடுத்துட்டோம், அதனால் சஞ்சயனம் முடிச்சாச்சு, மாமா ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்படின்லாம் சொன்னேன். நான் கேட்டேன், அவளுக்கு ஏதாவது பணம் கொடுக்குமா? பணம் கொடுக்கட்டுமா? பணமா? பணம் எல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, பெரியவா எல்லாம் கொடுத்துட்டா, ஏன் கவலைப்படுற, நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம்,
அவள் க்ஷேமமாக இருந்தாலே போகிறோம் அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அவர் இங்கே ஒரு 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்றேன். பரதமார் அவர் என்னுடைய மாமா. அந்த ரத்தம் என் உடம்புலையும் ஊறிந்தால் தான் நானும் அது போல் கைங்கரியத்தெல்லாம் ஈடுபடுறேன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்கிற எல்லாருமே ஒரு டிவோட்டடாக பணத்தை எதிர்பார்த்து பண்ணுறவா கிடையாது. அது போல் மாமாவோட மருமாள் நான் பிறந்து வளர்ந்தது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் திருமருகல்னு ரொம்ப ஃபேமஸ் ஊர். திருமருகல், திருச்சாங்கட்டாங்கடி, திருக்கண்ணபுரம், திருப்புகலூர்னு எல்லாம் ரொம்ப 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 ஃபேமஸ் ஊர். அதனால் என்னால் முடிஞ்சது என்னுடைய ஜென்மா இருக்கிற வரைக்கும் நான் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணித்தர தயாராக இருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு அந்தியஷ்டி சேவா அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு தந்து சிறப்பிக்கிறதில் மானவ சேவா ட்ரஸ்ட் உண்மையில் பெருமிதம் கொள்கிறது. ஸ்ரீ வாசுதேவன் ஃப்ரம் ஆழ்வார்பேட், இவர் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார். இவருக்கு வந்து வித்யாசாகர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறோம். ஏன்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் மானவ சேவா ட்ரஸ்ட், வித்யாதானம். ஏன்னா கல்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாணவர்களுக்கு. ஸோ அது தேவையுள்ள மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு அந்த கல்வி கொடுப்பதற்காக கொடுக்குற ஒரு இனிஷியேட்டிவில் இந்த ஸ்ரீ வாசுதேவன் அப்படிங்கிறவர் நிறைய சிக்னிஃபிகண்ட்டாக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் அவருக்கு வித்யாசாகர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்து சிறப்பிக்கிறது மானவ சேவா ட்ரஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வித்யா ராஜேஷ் ஃப்ரம் மும்பை. ஸோ அதனால அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுற விதமாக சுபமங்களா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து வித்யா ராஜேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸ்வர்ணதான அவார்டு, அதாவது நம்ம இந்த காலகட்டத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு மெக்கானிக்கல் எராலையும் நம்ம மாதிரி ட்ரெடிஷ்னலாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பல பெற்றோர்களுக்கு வந்து அந்த ஒரு உணர்வு இருக்கும். வைதிக முறைப்படி சாஸ்திர சம்பிரதாயத்தோட பக்காவாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். பட் ஸ்டில் தங்கம் வைக்கிற விலையில் என்னப்பா இது, எப்படி ஒரு திருமாங்கல்யம் வாங்குறதுங்கிறதே ஒரு சேலஞ்சிங்காக போயின்னு இருக்கும்போது அந்த ஒரு சேலஞ்சை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்வர்ண தானம் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. அந்த இனிஷியேட்டிவ் மூலமாக விவி கணேசன் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 7 பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. எப்படின்னா திருமாங்கல்யம், கூரைப்புடவை, வேஷ்டி, மெட்டி, இது மட்டும் ஒரு செட்டு மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறார். அந்த மாதிரி இது வரைக்கும் 7 பேருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தேங்க்ஸ் ஸோ மச் டு மிஸ்டர் விவி கணேசன் சார் அட் திஸ் கோல்டன் மூமெண்ட். அண்ட் மூவிங் ஆன், மிஸ்ஸஸ் வேதவள்ளி மேடம் வரல. ஸோ வேதவள்ளி மேடம் நிறைய அன்னதானம் ரிலேட்டடாகவே. மேம் ப்ளீஸ் ஒரு 2 minutes, ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஆக்சுவலாக பெனிஃபிஷியரியாக தான் நான் இங்கே வந்ததே. மானவ சேவா ட்ரஸ்ட்டில் பெனிஃபிஷியரியாக தான் வந்தேன். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறது. நான் 17 எங்கள் அம்மா பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டால் கூட வாசப்படி தாண்டி உள்ளே வர்றவா ஒரு காஃபியோ டிஃபனோ சாப்பிடாம வெளியில் போனதே கிடையாது. அவ்வளோ சிரமம். நாங்கள் 7 பேர் எங்கள் காலத்தில். அவ்வளோ சிரமத்துலேயும் அதை பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் இதை ஆரம்பித்தேன். பட் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. அப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக மோதிர கையால் குட்டு போட்ட மாதிரி ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியை சார் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணின்னு இருக்கேன். பகவத் சங்கல்பத்தில் எவ்ரி துவாதசிக்கு அன்னதானத்துக்கு யாரோ ஒருத்தர் அப்பீல் போடுறேன், யாரோ ஒருத்தர் பண்ணின்னு இருக்கா, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணின்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சுரக்ஷா அவார்டு. அதாவது நிறைய குழந்தைகள் பிறக்க மாட்டேங்கிறதா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஏங்கின்னு இருக்கா. பட் சில குழந்தைகள் பிறக்கும் போதே சில ப்ராப்ளம்ஸோடு பிறக்கிறாங்க. சில குழந்தைகள் ஸ்பெஷல் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பெஷல் கிட்ஸை வந்துட்டு நிறையா பெற்றோர்களாலேயே வந்து பராமரிக்க முடியல. ஓகே, அந்த மாதிரி அவங்களுக்கே வந்து ஒரு லைஃப்பில் ஏகப்பட்ட சேலஞ்சஸோட அந்த குழந்தைகளை வந்து கவனிக்க முடியலங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அதை வந்துட்டு ராஜராஜேஸ்வரி மேடம் ப்ளீஸ் வெல்கம். ஸோ இவங்க வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்பெஷல் கிட்ஸுக்கு வந்துட்டு ஃபுட் அண்டு எஜுகேஷன் கொடுத்து அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சுரக்ஷா அவார்டு கொடுத்து சிறப்பிக்கிறது மானவ சேவா ட்ரஸ்ட். இங்கே அமர்ந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட பணிவார்ந்த வணக்கம். சார் எல்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எப்படி எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு சார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு இருக்கிற விஷயத்தை நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மேம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கும் அவங்க சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லி எனக்கு ஜெயராம் சார் தெரியும். ஜெயராம் சார் வந்து சார் கூட சேகர் சார் வந்தாங்க.
சார் ப்ளீஸ் சார், சாரும் ஜெயராம் சாருமா சேர்ந்து வந்து எங்கள் ஸ்கூலை பார்த்து இந்த குழந்தைங்களுக்காக இன்னைய வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்பவுமே நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே, என்றைக்குமே இந்த ஹெல்ப் தேவை. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது, சந்தோஷத்தை மட்டும் கொடுத்தா போதும் அவங்களுக்கு, திருப்பி அவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. வேறு எதுவும் அவங்கள எதிர்பார்க்கறது இல்லை. நாங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாமே பண்ணுறோம், நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், தெரியாது இனி என்னெல்லாம் பண்ணணும்னு இருக்கிற விஷயம். நீங்கள் வந்து ஒருத்தரும் பண்ணுற விஷயம் பார்க்கும்போது நாங்கள் இனியும் நிறைய ஒர்க் பண்ணணும் நான் நினச்சிட்டு இருக்கேன். சாருக்கு ரொம்ப நமஸ்காரம், நிஜமாவே உங்களுக்கு தான் நான். இல்லை சார், உங்களுக்கு தான் சார், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் உங்களுக்கு நமஸ்காரம். ஆமாம், உங்களுக்கு தான் சார் பண்ணுறேன், சரியா? ஏன்னா லாஸ்ட் விஷயம் அது பண்ணணுமே லைஃப்பில், நம்ம வாழறதே லாஸ்ட் அந்த விஷயத்துக்காக தானே வாழறோம். இந்த குழந்தை பேர் ரெமா கற்பகம். அவளால் பேச முடியாது, பிறந்ததுலேருந்தே இப்படி தான். அவங்க அப்பா வந்து பூஜை பண்ணிட்டு வைதிகம் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மாவும் வேலை செய்கிறாங்க. இவளால் சுத்தமாக பேச முடியாது, அவங்க அப்பா கிடையாது அவளுக்கு. ஆமாம், இந்த குழந்தை வந்து டவுன் சிண்ட்ரோம். இந்த குழந்தை உருவான உடனே அவங்க அப்பா கைவிட்டுட்டாங்க. இந்த மாதிரி குழந்தை பிறக்க போகிறது தெரிஞ்சதுலேருந்தே அவன் அப்பா அப்படியும் ஒரு கேரக்டர்னே அவளுக்கு தெரியாது. அதுதான் பெரிய விஷயம். இப்போ நாம் ஒருத்தருமே அவனுக்கு ஒரு கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப பாசமாக அன்பாக இருப்பான். இவன் என்னோட ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, என்னோட ஸ்டாஃபு கூட. எங்கள் ஸ்கூல்லே படித்து அவன் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். நான் எங்கள் ஸ்கூல்லே அவனை ஸ்டாஃபாகவும் போட்டோம். அவன் பேர் கிரி. ஒரு நிமிஷம் பேசு. அவனுக்கு பேசுறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க அப்பா வந்து விவேகானந்தா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இருந்தாலும் அவன் எனக்கு என்னோட பிள்ளை தான், என்னதான் இருந்தாலும். என் பேர் நான் சொல்லலை, என் பேர் ராஜராஜேஸ்வரி. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கேரளா. இருந்தாலும் எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும், தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா பழனி, அதனாலயா இருக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் தமிழை சுத்தமாக பேச தெரியாது. இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டு நான் நிறைய பாடம் நான் சொல்லி கொடுக்குறேன். குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஒரே நிமிஷம் மிஸ் பேசி. என் பேர் அன்னபூரணி. நான் பிஎஸ்என்எல்லேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். ரமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு தடவை சார்கிட்ட சொன்னேன், ஜெயராமன் சார்கிட்ட, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே அடுத்த நாளே அவர் வந்து, அவரும் சேகர் சாரும் வந்து பார்த்து குழந்தைகளை இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹி ஸ்பெண்ட் மோர் தேன் 3 hours அங்கே ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் உள்ளெல்லாம் போய் பார்த்து டீச்சரோட பேசி குழந்தைகளோடலாம் பேசி ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கார் இனி தேதி வரைக்கும். இந்த என்கரேஜ்மெண்ட்டு நாங்கள் எப்போவும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இங்கே வந்தவங்க எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். இந்த ட்ரஸ்ட் இருக்க எல்லா ஒவ்வொரு உறுப்பினரும் அவங்க குடும்பமும் ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சார் இந்த டாபிக் வச்சதே ரொம்ப சந்தோஷம். நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இந்த ஒரு டைம்லையும் இப்போ அது கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த ஹாப்பினஸ் எல்லாருக்குமே. இந்த குழந்தைங்களால நான் எல்லா நேரமே ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கும் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். இவங்களை பார்த்து யாருமே அனுதாபப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அவங்க ஹாப்பியாக இருந்தாலே அந்த டைமில் நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த குழந்தைங்க கூட இருக்கிற ஒரு நிமிஷமும் ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. யூ ஆர் த கிரேட் விமன் ஆஃப் த வேர்ல்டு. இது போல் ஒரு பொறுமை நிதானம் இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சாதா ஒரு குழந்தைய நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறக்கே இப்போல்லாம் கஷ்டப்படுறா. கொண்டு போய் கிரச்சில் உள்ள அம்மா இல்லை மாமியார் வந்து பார்த்துப்பாளா இல்லை அம்மா வந்து பார்த்துப்பாளான்னு அப்படி லைஃப் போயின்னு இருக்கிற இடத்துல இந்த குழந்தைகளோடைய ஐக்கியமாகி அவள் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறது நிஜமாக எனக்கு அழுகே வருது மேடம். ரொம்ப நமஸ்காரம் உங்களுக்கு. இல்லை மேடம், என்னோட சந்தோஷத்துக்காக தான் இவங்களுக்கு. இல்லை, அதுவும் பொறுமை வேணும் மேம். எல்லாத்துக்கும் பொறுமை வேணும், நிதானம் வேணும், பிளானிங் வேணும். அந்த ஒரு இது உங்களுக்கு இருக்குது, அதனால தான் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் இதில் சந்தோஷம் ரொம்ப. அத்தனை குழந்தைகளையும் பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவ்வளவு ஒரு கனிவாக கவனிச்சுக்கிற ராஜராஜேஸ்வரி மேடத்திற்கு சுரக்ஷா அவார்டு வழங்குவதில் மீண்டும் ஒரு முறை பெருமிதம் கொள்கிறது மாணவ சேவா ட்ரஸ்ட். அப்புறம் மிஸ்ஸஸ் ரமா ரங்கசாமி, இவங்க வந்து எப்படின்னா அவங்களுடைய 17 வயசுலேருந்து தொடர்ந்து
ஏதாவது ஒரு சமூகத்து சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும். வந்திருக்காங்களா சார்? ரமா ரங்கசாமி மேடம் வரல, இன்னும் வரல. ஓகே, ஷீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ அவங்களுடைய 17 வயசில் ஓடத் தொடங்கி எப்படின்னா கல்யாணமே பண்ணிக்கணும், தனக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லாமல் முழுக்க முழுக்க தொடர்ந்து ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் தொடர்ந்து ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டோட பயணிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ட்ரஸ்ட் இத்தனை வருஷம் அசோசியேட்டடாக இருந்திருப்பாங்க. ரீசெண்டாக மானவ சேவா ட்ரஸ்ட்லையும் கடந்த ஒரு 8 வருஷமாக அவங்க பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய அந்த ஒரு செல்ஃப்லெஸ் எஃபர்ட்ஸ், ரைட், ஏன்னா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம வெறும் தன்னுடைய ஒரு மன நிறைவுக்காக ஓடின்னு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு லைஃப் டைம் அச்சீவர் அவார்ட் வழங்கி சிறப்பிக்கிறது மானவ சேவா ட்ரஸ்ட். ரமா ரங்கசாமி கோயம்புத்தூர் அவர்கள் இந்த மானவ சேவா ட்ரஸ்ட் மூலமாக எனக்கு ஒரு 4-5 வருஷமாக பழக்கம். அதுக்கு முன்னாலேயே சார் சொல்லியிருக்கார், அவங்க வந்து இந்த விவேகானந்தா அதிலெல்லாம் நிறையா சர்வீஸ் பண்ணுறவங்க, அன்மேரிடு, நல்ல சோஷியல் சர்வீஸ் மைண்டட் லேடின்னு. அவங்க வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகிறதுன்னொன்னே நிறையா போயம்லாம் எழுதுவா, டக்கு டக்குன்னு வந்துடும் போயம். எனக்குலாம் தெரியாது. ரமா ரங்கசாமிக்கு நினச்சிட்டா போயம் டக்குன்னு வந்துடும். அது போல் ஒரு போயம் எழுதி அமைச்சிருக்காங்க. அதை படிக்க வேண்டியது என்னுடைய டியூட்டி. ஏன்னா ஒருத்தர் எழுதி அமைச்சிருக்காங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். நம்ம உதவும் கரங்கள் என்ற தலைப்பில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். உதவிக்கு தட்ட ஒரு கதவு வேண்டும் என்றேன், மானவ சேவா ட்ரஸ்ட் தன் கதவை திறந்தது. உதவிக்கு தட்ட ஒரு கதவு வேண்டும் என்றேன், மானவ சேவா ட்ரஸ்ட் தன் கதவை திறந்தது. உதவிக்கு ஒரு கரம் வேண்டும் என்றேன், உதவிக்கரங்கள் பல நீண்டு கொண்டே போகிறது. உதவிக்கு ஒரு கரம் வேண்டும் என்றேன், உதவிக்கரங்கள் பல நீண்டு கொண்டே போகிறது. படிப்பதற்கு பணம் வேண்டும் என்றேன், வேதம் படிக்கவும் உதவி வேண்டும் என்றேன். பசி வயிற்றுக்கு உணவு வேண்டும் என்றேன், நலிந்த உடலுக்கு மருந்தும் வேண்டும் என்றேன். கோவில் விளக்கு ஏற்ற எண்ணெய், அர்ச்சகருக்கு வஸ்திரதானம், கண்புரை அறுவை சிகிச்சை முதலியவைக்கு உதவி, கல்யாணம் செய்ய ஒரு புடவை ஒரு தாலி, தனிமை முதுமை தாங்காமல் தவிக்கும் முதியோர் பலர். ஊன்றுகோலாய் உதவும் மானவ சேவா ட்ரஸ்ட் முதியோர் இல்லத்தில் நிம்மதியாய் வாழ உதவுகிறது. பசிக்கு உணவு அன்னதானம், பிடி அரிசி திட்டத்தின் கீழ் அரிசி பருப்பு எண்ணெய் விநியோகம் ஆசிரமத்துக்கு. அங்கங்கு அப்பப்பா எழும் இந்த வேதனை குரல்கள் பணமாய் உணவாய் உறவாய் கரம் நீட்டி உதவும் ட்ரஸ்ட். அங்கங்கு அப்பப்பா எழும் இந்த வேதனை குரல்கள் பணமாய் உணவாய் உறவாய் கரம் நீட்டி உதவும் ட்ரஸ்ட். வாயில்லா பசுக்களுக்கும் இங்கே உணவு உண்டு, தத்து எடுத்து அன்பு கொடுக்கும் உள்ளமும் உண்டு. வாயில்லா பசுக்களுக்கும் இங்கு உணவு உண்டு, தத்து எடுத்து அன்பு கொடுக்கும் உள்ளமும் உண்டு. உறவுகளும் பழகிய நண்பர்களும் உலகின் பல மூலைமுடுக்கில் இருக்கும் நல்ல உள்ளங்கள் கரம் நீட்டி உதவுவர். தெரியாத முகங்கள் உறவுகளாய் மாறும், தெரிந்த முகங்கள் நன்கொடையை நீட்டும். தெரியாத முகங்கள் உறவுகளாய் மாறும், தெரிந்த முகங்கள் நன்கொடையை நீட்டும். மானவ சேவா ட்ரஸ்ட் எங்கும் என்றும் இன்னும் வளர நம் அனைவரின் பரிபூர்ண வாழ்த்துக்கள். எழுதியவர் கவிஞர் ரமா ரங்கசாமி அவர்கள். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருந்தாங்க. இந்த கவிதை எழுதி அனுப்பிச்சது கோயம்புத்தூரில் இருக்கிற எங்களோட அம்பாசிடரில் ஒருத்தவங்க. இப்போ என்ன சார் அம்பாசிடருங்கிறீங்க அப்படின்னா என்ன, அவங்க ஏதாவது பெரிய பதவியான்னு கேட்காதீங்க. அம்பாசிடர்னால் நார்மலாக அம்பாசிடர்ஸுங்கிற ரோல் இப்போ அந்த டெர்மினாலஜி எப்படி வரும்னா, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியில் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் போகக்கூடாது, அம்பாசிடர் தான் போகணும். மகாபெரிவாளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யார் பண்ணுறாளோ அவளுக்கு அம்பாசிடர்னு வச்சுருவோம். மற்றவெல்லாம் அவள் சேவை பண்ணுறவங்களாம் வாலண்டியர்ஸ் அப்படி வச்சுருக்கோம். இந்த அம்பாசிடர் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சாங்க. அவங்க தமிழ் கவிதையை எழுத்துங்க, இவங்க வந்து அதை வந்து ஷயரி அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. ஷயரின்னா என்ன தெரியுமா, ஒரு பாட்டை 2 வரிகளை திருப்பி போடும்போது அது ஷஹரி ஆகிறது. ஷஹரின்னா ஹிந்தி புரிஞ்சவனுக்கு தான் இது தெரியும். ஷஹரி ஸ்டைல்னு பேர். அதை எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியாது. நார்த்துக்கு போனதே கிடையாது, ரயிலே ஏறினதில்லை நார்த்தில். எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல, சீக்ரெட். ஓகே, ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான கவிதை. அண்ட் அவர்களுக்கு தான் லைஃப் டைம் அச்சீவர் அவார்ட் வழங்கி சிறப்பிக்கிறது மானவ சேவா ட்ரஸ்ட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்
நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷனை மிகுந்த இறையருளோடு தொடங்கி வைத்த பஜன் ரவி சார் அவர்களுக்கு பஜன் சாம்ராட் அப்படிங்கிற ஒரு விருதை வழங்குகிறோம். காரணம் என்னென்னால் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷன், வேறு எந்த ஒரு சின்னதாக ஒரு குழு கூடணும் அப்படின்னா கூட அந்த நேரத்துலையும் இதே அளவுக்கு ஒரு டிவோஷனை அந்த ஸ்டேஜில் வந்து சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ தட் கிவ்ஸ் அன் அமேசிங் ஸ்டார்ட் அண்ட் கிரேட் பவர் டு ஸ்டார்ட் த எனர்ஜி. ஸோ இட்ஸ் ரியலி அ கிரேட் மூமெண்ட் டு ஹானர் யூ சார். தீபாவளிக்கு இந்த மாதிரி டைட்டில் கொடுக்கணும்னு, அதாவது பசுமாட்டை பரிபாலிச்சா அவளுக்கு மகாலட்சுமி, எல்லாருக்கும் சாதம் போட்டு அன்னதானம் பண்ணால் அவளுக்கு அன்னபூர்ணி, இந்த மாதிரி செலக்டிவாக அவார்டு கொடுத்தவருக்கே ஒரு அவார்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி பேரெலாம் செலக்ட் பண்ணதுக்கே வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் எனக்கு அவர் சொன்னார், குருவுக்குன்னா அந்த குரு வழி காமிச்சுட்டாருன்னா போகிறோம், நமக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். நமக்கெல்லாம் இப்போ அவர் குரு மாதிரி இருந்து எல்லாத்தையும் பண்ணிருக்காரு, இவருக்கு தான் அவார்டு கொடுக்கலாம். ஓகே, வியாச பூஜா அப்படிங்கிற கான்டெஸ்ட்டில் விஷ்ணு பிரியா ஹேஸ் ஒன் த கான்டெஸ்ட். ஸோ ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட்ஸ் ஃபார் விஷ்ணு பிரியா. அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, வெரி ஸ்டூடியஸ் ஸ்டூடெண்ட், வந்திருக்காங்களா? எஸ், ஹை. ஸோ ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃப்ரம் மானவ் சேவா ட்ரஸ்ட். நல்லா படிங்க, கீப் அப் த கிரேட் ஒர்க். அண்ட் ஷீ இஸ் டூயிங் பிகாம் சாஸ்திராவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மானவ் சேவா ட்ரஸ்ட் ஹஸ் பின் சப்போர்ட்டிங் ஹர். கீப் இட் அப். என்ன ஆடிட்டர் ஆயிடணுமா? ஓகே, சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் ரமா ரகு, அதாவது சனாதன தர்மத்தை பற்றி ஒரு கான்டெஸ்ட் வச்சு அதில் ஷி ஹஸ் ஒன். நிறையா, ஏன்னா நமக்கு தேவைப்படுறது ஒன்றுமே தெரியாமல் சொசைட்டி போயின்னு இருக்கிற நிலமையில எல்லாருக்குமே ஏதாவது கொஞ்சமானு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அதில் ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில் சனாதன தர்மம் டிபி கான்டெஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வின் பண்ண ரமா ரகுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஜெயந்தி ரமணி, இவங்க வந்துட்டு வீடு தோறும் வள்ளுவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. திருக்குறளை வந்து எப்படி ஒரு லேமேனுக்கு எடுத்துன்னு போகிறது, அல்லது ஆதிசங்கருடைய டீச்சிங்ஸை வந்து எப்படி பொதுமக்களுக்கு எடுத்துன்னு போகிறதுன்னு சொல்லிட்டு ஷி ஹஸ் பின் கான்ட்ரிபியூட்டிங் அ லாட். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வைதேகி வந்திருக்காங்களா? வைதேகி வரல. ஓகே, வைதேகி ஃப்ரம் போரூர். இவங்க வந்துட்டு பார்த்தோன்னா எப்பயுமே மானவ் சேவா ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் தேவைப்படுறது, ஏதாவது ஒரு ஆடிட்டிங் எஃபர்ட்டோ அல்லது ஒரு இமெயில் பார்க்குறது, அந்த மாதிரி எந்த ஒரு பேக் ஆஃபீஸ் சப்போர்ட்டாக இருந்தாலும் ஷீ இஸ் ஆல்வேஸ் ரெடி அண்ட் வெரி டெடிகேட்டட் இன் டூயிங் இட். ஸோ அதனால் அவங்களுக்கு பெஸ்ட் பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்து சிறப்பிக்கிறது மானவ் சேவா ட்ரஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு வைதேகி ஃபார் ஆல் ஹர் tremendous effort all these days. And the next one, again the last but not least for this entire award ceremony, Mrs. Shiva Parvati. இவங்க வந்துட்டு வந்திருக்காங்களா? வணக்கம் மேடம். ஸோ இவங்க நான் இன்னைக்கு உள்ளே வரும்போதே சாப்பிட்டீங்களா, ஈவன் ரமா மேடமும் சரி, ரெண்டு பேரும் சரி, அவங்க பரமாறவே ஆரம்பிச்சிட்டாங்க நான் உட்காந்தோடனே. ஸோ அந்த அளவுக்கு ஸோ ஷி ஹஸ் பின் வெரி, அந்த ஒரு கிரேஸ்னு சொல்லுவா இல்லையா, அது பார்த்தாலே அந்த ஒரு அருள் மழை பொழி, அன்பு மிகுதியானதான் அருள். ஸோ அந்த அருள் மழை பொழியிறது அவங்கள்ட்ட. ஷி ஹஸ் பின் அ லாங் டைம் கர்மாச்சாரி. இங்கே வந்து ரொம்ப தொடங்கின காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து வாலண்டியராக இருக்காங்க. ஸோ அதனால் அதை அப்ரிஷியேட் பண்ணும் வகையில் லாங் டைம் கர்மாச்சாரி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வழங்கி மானவ் சேவா ட்ரஸ்ட் சிறப்பிக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், பட் தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். Now we have a very bounden duty to honor a girl who has secured 97.5% in the recent 12th exam in Kumbakonam. She approached Manav Seva Trust through somebody who is little known to me, saying that my father cannot afford higher education. So will there be anyone to support this activity அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சோடனே அவர் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் என்ன கேட்டார். கேட்ட உடனே நான் ஒன்றும் பதில் வேறு ஒன்றுமே சொல்லலை. பெரியவா அனுகிரகம் கண்டிப்பாக வரும், கவலையப்படாதுங்க, ஏன் நல்ல மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் முயற்சி பண்ணி அவட்ட கேட்டோம் காலேஜில். அவள் சொன்னால் இன்னும் எஸ்எஸ்சி ரிசல்ட் வரல, அந்த இன்னொரு
டெல்லி போர்டு அந்த ரிசல்ட் வந்த உடனே தான் இவளுக்கு அட்மிஷன்லாம் நாங்கள் கொடுப்போம். ஆல்ரெடி ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்லாம் சொன்னான். அப்புறம் எங்களுக்கு வந்து அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன மெசேஜ் போட்டேன் எங்கள் ட்ரஸ்ட் குரூப்பில். சொன்ன உடனே எல்லாரும் கடன்னு எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி எவ்வளோ பணம் வேணும், எத்தனை கட்டணும் என்னென்னு. அதாவது அவள் அவ்வளோ துடிச்சுன்னு இருக்கா. அதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப துடிப்பாக இருக்கா. நாங்கள் என்ன பண்ணோம், பிரேக் போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் கொடுத்துடாதீங்க, முதல்ல கொடுத்துட்டா எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல அந்த பொண்ணுக்கு அட்மிஷன் கிடைக்கணும், அதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு 1 வீக் ஆனதுக்கப்புறம் இந்த கேர்ளுக்கு அட்மிஷன் கிடச்சிது. கிடைச்ச உடனே பாருங்கள், ஒரு டோனர், கார்ப்பரேட் டோனர், அவர் என்ன பண்ணார், நாங்கள் இதை ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான். ஆனால் நாங்கள் என்ன சொல்லிட்டோம், இன்னும் நிறைய பேர் கேட்குறாளே அப்படின்னா, அவன் சொன்னால் நீங்கள் எவ்வளவு எங்களால் எங்களோட ஃபண்ட்ஸ் தரோம், அதில் எவ்வளவு வேணாலும் கொடுங்க, உங்கள் டிஸ்கிரிப்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மானவ சேவா ட்ரஸ்ட்டு அவருடைய ஃபண்ட்ஸை கொடுத்து அதை முதல் பணத்தை ஃபீஸை கட்டிட்டோம். இதுக்கப்புறம் 2வது செமஸ்டர் 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்குது. அந்த பொண்ணுக்கு காலேஜ் முடிகிற வரைக்கும் பணம் ரெடியாக இருக்குது. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணார், திடீர்னு வந்தார், எனக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, கொடுக்கலாமான்னு என்ன பர்மிஷன் கேட்டார். பேஷாக கொடுங்க சார், கொடுக்கறதுக்கு நாங்கள் எப்படி தடை போட முடியும், கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து சொன்னாருங்கிட்ட, அந்த பொண்ணுக்கு லேப்டாப் வாங்கி தரேன், அப்புறம் உனக்கு ஒரு சைக்கிள் வேணா வாங்கிக்கோ, என்ன நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஒரு பொண்ணோ பிள்ளையோ நல்லா படித்தாக்க நமக்கு தான் சந்தோஷம். இந்த ஹாப்பினஸ் இஸ் அன்லிமிட்டெட் with us also. We want to give. If there is a deserving candidate, if the candidate is bright, if the candidate is needy, எங்களுடைய requirement only 2. The candidate should be intelligent, should be deserving, and the person should be deserving. இந்த 2 criteria தான் எங்களுக்கு தவிர வேறு ஜாதி மதம் அதெல்லாம் நாங்கள் பார்க்குறதே இல்லை. அதனால தான் மானவ் சேவா ட்ரஸ்ட் அப்படின்னு மானவ ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த குழந்தைக்கும் அவள் அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கா, அவளுக்கு நாங்கள் ஒரு ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதனால் ஒரு 5 minutes ஸ்பீக்கர்ஸ் எல்லோரும் உட்காந்துட்டா, அப்புறம் மறுபடியும் we will reassemble. ரமா மம்மி வா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, பேரையே பாருங்களேன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, டபுள். அதாவது ஐஸ்வர்யம்னாலே லக்ஷ்மி தான். அதுமாதிரி ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்பா மனுக்கே திரும்பி இருக்கா அவளுக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய அந்த பொண்ணு நிறைய படிக்க போகிறது, நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்க போகிறது, செலவே இருக்காது அப்படின்னு ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு வச்சுட்டா. வாங்க ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். நான் வந்து என்னோட 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், படிப்புனா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே படிச்சுட்டு தான் இருப்பேன். நிறையா மார்க் வாங்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதே மாதிரி மெயினாக எங்கள் அப்பா அம்மாவை நான் பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட மேஜர் குறிக்கோள்னே சொல்லலாம். அதனால் நான் என்ன பண்ணுவேன், 10th ஸ்டாண்டர்டில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் April 29, 2019 அன்றைக்கி வந்தது. அப்போ வந்து ரிசல்ட் வந்தது, மார்க் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி நம்ம வந்து இவ்வளோ நாள் படித்தோம், நல்லா கஷ்டப்பட்டோம், சூப்பர் மார்க் வாங்கிட்டோம் அப்படின்றத நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். வித்தின் ½ an hour ரிசல்ட் வந்து ½ an hourல எங்கள் ஸ்கூல்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. ஐ எம் ஃப்ரம் கும்பகோணம் ஸ்ரீ மாதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் LKG to +2 வரைக்கும் படித்தேன். ஆக்சுவலி எனக்கு அந்த ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தா போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருந்தது. அது ப்ரைவேட் ஸ்கூல். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஏதாவது ஸ்கூலில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அந்த ஸ்கூலில் வித்தின் ½ an hourல எனக்கு கால் பண்ணுறாங்க, டாப் 3 ரேங்க்கில் வந்தவாளுக்கு அடுத்த 2 வருஷம் நம்ம ஸ்கூல்லையே படித்தா ஃபீஸ் கிடையாது, நீங்கள் வந்து இங்கேயே பர்சியூ பண்ணால் ₹1 நீங்கள் கட்ட வேணாம், நீங்கள் இங்கேயே படிச்சிருங்கோ அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்துட்டு, மார்க்கை பார்த்ததை விட இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து. சரின்னு அந்த ஸ்கூல்லையே நான் பர்சியூ பண்ணேன், +1 and +2. அப்போ +1 +2 படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் அப்பா என்கிட்ட என்ன சொல்லுவான்னா, நீ வந்து இவ்வளோ நாள் எங்களுக்காக படித்த, எங்களை பெருமைப்படுத்தணும்னு படித்த, நீ இந்த +1 +2 உன்
ஸ்கூல் உன்னை படிக்க வைக்குது. ஸோ நீ வந்து உன் ஸ்கூலை பெருமைப்படுத்தணும். +1 +2ல் நீ நல்ல டாப் ஸ்கோர் வாங்கி நீ உன் ஸ்கூலை பெருமைப்படுத்தணும்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ +2ல் மார்க் வாங்கி இப்போ நான் வந்து எங்கள் ஸ்கூலையும் நான் பெருமைப்படுத்திட்டேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். இப்போ வந்து மானவ சேவா ட்ரஸ்ட் என்னை படிக்க வைக்கிறது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு நாள் இதே மேடையில் திருப்பி நான் பேசுவேன். மானவ சேவா ட்ரஸ்ட்டை பெருமைப்படுத்திட்டு இப்போ நான் பெனிஃபிஷியரியாக இங்கே வந்திருக்கேன். In few years, I will surely be the donor of the Manav Seva Trust. Thank you. அண்ட் எக்ஸ்பெஷலி நான் சொல்லி ஆகணும், ஃபஸ்ட்டு நான் ஜெயராம் மாமாவுக்கு கால் பண்ண போதே பிரவீன் தீக்ஷிதர்னு எங்கள் மாமா, ஒரு தீக்ஷிதர் மாமா எங்கள் தெருவில் இருக்கார். அவர் வந்து இந்த பொண்ணு நன்னா படிக்கிறா, இவளுக்கு எதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், நீ 12th முடியும், உனக்கு நான் கண்டிப்பாக எதாவது பண்ணுறேன்னு. ஆனால் இப்படி ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் அந்த மாமாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ அவர் வந்து ஜெயராம் மாமா நம்பர் கொடுத்து பேச சொன்னார். நான் ஃபஸ்ட்டு ஐ வாஸ் நர்வஸ். ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தட்ட பேச போகிறோம், நம்மள்ட்ட அவள் ஹெல்ப்புன்னு கேட்க போகிறோம், எப்படி ரியாக்ட் பண்ணுவா, எப்படி பேசுவா அப்படின்னு ரொம்ப நர்வஸாக தான் பேசினேன். பட் ஜெயராம் மாமா ரொம்ப நன்னா பேசினாரு. எதுவும் மூஞ்சி சொல்லிட்டுல நன்னா பேசினாரு. சொந்த பேத்தியை பார்த்துக்கிற மாதிரி தான் இவ்வளோ நாளாக அவர் பார்த்துக்கிறாரு. 1 month கூட இப்போ எனக்கும் ஜெயராம் மாமாக்கும் கான்டாக்ட் இல்லை. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அவர் பேத்தி மாதிரி தான் என்கிட்ட எப்போ பேசினாலும் நல்லா ஜாலியாக சூப்பராக எப்பயும் பேசுவார். இதே மாதிரி எப்பயும் இருக்கணும். கண்டிப்பாக நான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு டோனராக இன்னும் ஃபியூ இயர்ஸில் வருவேன். தேங்க்யூ. கட்டிசி பிகர்ஸ் கட்டிசி அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி டொனேஷன் பிகர்ஸ் டொனேஷன் போல் இருக்கு. நான் ஐஸ்வர்யலட்சுமியோட அப்பா. இந்த மாணவ சேவா ட்ரஸ்ட்டு இந்த அளவு இந்த குழந்தைய உற்சாகப்படுத்துறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி இந்த குழந்தை மேலே டோனராக வரேங்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு மனசில் ஒரு தைரியத்தை உண்டாக்கியிருக்கா. இந்த ஒரு நல்ல காரியம் மகா பெரியவர் அனுகிரகத்தில், நான் சிவபூஜை உள்ள ஆசாமி, அந்த சிவனுடைய அனுகிரகத்தில் இது மேலும் சிறப்பாக வந்து இதை போல் நிறையா குழந்தைகளுக்கு இவளுடைய சேவை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சுட்டே இருக்கணும்னு வேண்டுகிறேன். அம்மா சந்தோஷப்படுறா. சரி, அம்மா ஆக்சுவலி பெருமைப்படணும் இல்லையா, அதனால் பெரிய பேச்சு வரல. சரி, இப்போ நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்கா அந்த 1/2 hour லாஸ் ஆனதுனால எல்லாருக்கும் டேபிள்லேயே அவளுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிங்க. யாரெல்லாம் வந்து ரெடியாக இருக்கலோ நீங்கள் எல்லாம் வாங்க, நீங்கள் இதை கொடுத்துருங்க. ப்ரைஸ் ஐஸ்வர்யலக்ஷ்மிக்கு நம்ம ட்ரஸ்ட்டு சார்பில் ஸ்பெஷல் ப்ரைஸ், அவளுக்கு புஸ்தகம், அப்புறம் வந்து கேஷ் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அவள் வந்து மேலே படிக்கணும். அவள் எந்த விஷயத்துக்கும் படிக்கணும் அப்படின்னா எதாவது வாங்கணுன்னா எதையுமே யோசனை பண்ண வேண்டாம். எங்ககிட்ட கதவை தட்டினா போகிறோம், திறந்துட்டே வச்சுருக்கோம். தட்டக்கூட வேண்டாம், நாங்கள் மூடுறதே இல்லை, அதான் சொல்லணும். தட்டினது எப்போ முடினா தானே திறக்கணும், திறந்து தான் இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் கேட்கலாம். நல்ல குழந்தை இங்கே கூட கூட்டத்தில் சொல்லிக்கிறேன், 1லேருந்து 12 எந்த குழந்தைகள் இப்போ நிறைய மார்க் வாங்கியிருக்கு, நிறைய மேலே படிப்பு போகணும் அப்படின்னா எங்கள் இந்த ட்ரஸ்ட்டுக்கிட்ட எங்ககிட்ட அப்ரோச் பண்ண சொல்லுங்க. நாங்கள் அவளுக்கு பண்ணுவேன். இந்த 2 க்ரைட்டீரியா மட்டும் இருந்தால் போகிறோம், வேறு ஒன்றும் தேவையில்லை. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எல்லோரும் வந்து இருந்து எங்களை கௌரவப்படுத்தினேன். ரொம்ப சந்தோஷம். இருந்து மாற்றி இருக்கிற நிகழ்ச்சிக்கும் பார்த்துட்டு தான் போகணும். இவ்வளோ தூரம் வந்திருக்கல, நிகழ்ச்சி பார்த்துட்டு ஆதரவு பண்ணணும். ஓகே, ஆமாம், லக்கி டிப் இருக்குது. அதனால் எல்லோரும் ட்ரா போட்டல, எல்லார் பேரையும் போடு, எல்லாரும் போடலாம். ஓகே, ரைட். ஹலோ, ராஜேஸ்வரி தானே? மாம்பலம் ஐயர் பிடிச்சிக்கோ, வேலை வச்சுக்கோ. ஷோ எவ்ரிவன். நம்ம ப்ரோக்ராம் ஸ்பான்சர்ஸில் மேஜர் ஸ்பான்சர்ஸ், ஒன் ஆஃப் தி மேஜர் ஸ்பான்சர்ஸ் இஸ் மாம்பலம் ஐயர்ஸ். அவளுடைய கிஃப்ட் ஹேம்பர் நம்மகிட்ட வந்திருக்கு. அவள் சொன்னால் யாரெல்லாம் நீங்கள் இந்த கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கணுமோ அவளுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஐட்டம் அவளுக்கு குழந்தைகளுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இவாளுடைய சர்வீசஸ் அப்ரிஷியேட் பண்ணி என்ன அவார்டு கொடுத்துருக்கோம் உனக்கு? சுரக்ஷா அவார்டு அப்படின்னு கொடுத்தோம். 72 வயசாச்சு எனக்கு, ஆனால் நான் மறக்கலை. 52 கூட ஆகலை உனக்கு.
அவளுக்கு இந்த அவார்டு ப்ளஸ் கேஷ் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாரும் இந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இவ வந்து மதர் தெரேசா மாதிரி அவளுக்கு அனைவரும் ஆதரவும் கொடுக்குறா. ஸோ நம்ம வந்து இவ்வளோ மாதிரி இருக்கிறவளை நம்ம என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? அதாவது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் கிட்ஸுக்கு உயிரை கொடுத்து தன்னுடைய சர்வீஸ் பண்ணுறா அப்படின்னா அவளை நம்ம வந்து டெஃபினட்டாக அவளை அப்ரிஷியேட் பண்ணணும். அப்போ தான் அவளுக்கு வந்து இன்னும் உற்சாகம் கிடைக்கும். அதனால் கிவ் a big round of applause to ராஜராஜேஸ்வரி. நீங்கள் வந்து மேடையில் உட்காந்துருங்க, உங்கள் மெட்டீரியல் கையில் வச்சுங்க, உங்கள் புக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் ஒன்றா வச்சுக்கோங்க. ரைட், ஓகே, உட்காருங்க. சீனிவாசன் சார், சீனிவாசன் மேடைக்கு வரவும். டெக்னிக்கல் செஷன் மாதிரி வச்சுருக்கோம். இங்கே 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம்: taxation, insurance, law and banking. Except PF, pension, small amount of 4,000 rupees. No other income. But I have a fixed deposit amount. Yes. How much limit I can claim, interest claim I can claim? Interest, I am getting interest from the income tax. Interest, how much you are getting? Roughly about 1 lakh. 12 lakhs. 1 lakh. 1.25 lakhs 1.25 per lakhs. annum. Okay. Is it taxable or? Sir, that 1.25 lakhs is the taxable income, sir. Along with you are getting pension, no? That pension is also a taxable. Okay. Okay. You are a senior Pension citizen. also taxable. Yes, pension is also taxable. What you are Okay. getting. So totally I may be getting about 2 lakhs. 2 lakhs, no? Okay. Interest alone, you are senior citizen. What is Yeah, it? 68. 68. Then interest you can claim up to 50,000 deduction. 50,000. 50,000 you can claim as deduction. Okay. Balance? Your income tax is when your income exceeds 2,50,000 only, you have obligation to file the return of income. Okay. Okay. When the income maximum limit is 2,50,000. Okay. You are above 16, no? Then your case is 3 lakhs. Okay. So when the income exceeds 3 lakhs, you have to file the return of income. Okay. But my advice is better you file the return of income, showing your PF pension income Acha, and interest and interest, Okay. and you can claim a deduction of 50,000 rupees. என் பேரில் வாங்கிட்டு சப்சிக்வெண்ட்டாக கிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போது அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இன்கம் வருது. அது வந்து எனக்கு டேக்ஸ் அந்த இன்கமில் என்னுடைய டோட்டல் இன்கமில் காட்டணுமா? அதை தான் சேலரி இன்கமில். ப்ராப்பர்ட்டி உங்கள் ஒய்ஃப் வாங்குறதுக்கு எந்த சோர்ஸுமே கிடையாது. எல்லாமே உங்கள் சோர்ஸ்லேருந்து வாங்கிருக்கீங்க. எஸ் எஸ். இது என்னென்னா உங்கள் சோர்ஸ்லேருந்து வாங்க முச்சுல அதில் வர இன்கம் வந்து உங்களுக்கு தான் டேக்ஸபிள். ஓகே. சப்போஸ் ஒரு ஒரே ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் அது செல்ஃப் ஆக்கிபைடாக டிக்ளேர் பண்ணிடலாம். அதுக்கு ரெண்ட் வருது அதுலேருந்து. ஆமாம். எவ்வளோ வருது? அது இயர்லி அரௌண்ட் 1 lakh வருது. 1 lakh இயர்லி 1 உங்கள் இதில் தான் காமிக்கணும். லோன் இருக்கா அதுக்கு? ஏதாவது எதுவும் கிடையாது. உங்கள் இதில் தான் காமிக்கணும். ஆமாம் ஆமாம். ஏதில் காட்டணுமோ? ஆமாம். நான் இது வரைக்கும் காட்டல, அதுதான் கேட்டுக்கிறேன். உங்கள் இதில் தான் காமிக்கணும். இல்லை கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்குது, அதில் உங்களுக்கு வரும் ஒரு 10 லட்ச ரூபா வரும், இல்லை ஒரு 5 ஏக்கர் நிலம் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறத பற்றி உயில் எழுதலாம். நம்ம பேர் என்ன உயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைப்பாங்க. உயில் நீட் நாட் பி கம்பல்சரி ரிஜிஸ்டர். உயில் வந்து வீட்டிலே எழுதி சீல்டு கவரில் வச்சுட்டு போகலாம். 2 விட்னஸ் தான் மெயின் உயிலுங்கிறப்ப. அந்த விட்னஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் உயில் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ போன வருஷம் உயில் எழுதுனா அடுத்த நாளை கூட மாற்றலாம். அவங்க சொன்னது என்னன்னா எல்லாரும் ஷேர் பண்ணி தான் அவன் வாங்கினோம். லாஸ்ட் ஒரு 20% வந்து அவர் ஹிந்துவில் ஒர்க் பண்ணுறாரு, இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ போட்டதுனால இப்போ அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணாதான் வந்து ஹவுசிங் லோனில் வரும்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். அப்படி ஆன்டி கூட கேட்டிருக்காங்க, ஏன் அவனா கிட்டத்தட்ட ஒரு 65% அவங்க போட்டதுனால ஏன் என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணா என்னன்னதுக்கு இல்லை அவன் பேரில் லோன் இருக்கிறதுனால அவன் பெரியவன் பேரில் இருக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தானே. ஸோ மை ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் யங்கர் ஒன், 20 years ஆச்சு அவர் இறந்து போய். அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ வெளில போ, நாங்கள் வந்து உன்னை பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இருந்த 3 பெரியவங்களில் யாருமே வந்து வாயை திறக்கலை. அவள் பாட்டில் ஒரு ஏன்னா ஜஸ்ட் 8 months ஓல்டு மை யங்கர் டாட்டர். ஸோ அவரோட ஃபுல் ஃபர்ஸ்ட் இயர் செரிமனி முடியும் போது பார்த்தீங்கன்னா 1.25 வயசு தான்.
நான் எவ்வளோ சொல்கிறேன், அவள் யூகேஜி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எம்ஆர்எஃப் ஃப்ரான்ச்சைஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஒர்க் பண்ண முடியல. அவங்க வந்து கேட்கவே இல்லை. என் கோசிஸ்டர் வந்து ரொம்ப இது பண்ணி எங்கள் பிரதர்லாம் நீ வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து இவங்க யாருமே சொல்லலை ஒரு வார்த்தை கூட. அப்புறம் நான் தெரிஞ்சின்றது என்ன அப்படின்னு, அன்றைக்கே வந்து உங்களை மாதிரி ஒரு லாயர் என்ன சொன்னார்னா, நீ வந்து இது பண்ணலாம் அந்த வீட்டில், என் பிரதர் பார்ட்டிஷன் சூட்டு போடணும், போட்டிருக்கலாம் அப்படின்னு. அப்போது யார் சப்போர்ட்டுமே ஃபேமிலியில் இல்லாத போதைக்கு நம்ம அப்போதைக்கு குழப்ப பார்க்கணும் அப்படின்னு தான் தோணிடுது. ஆமாம், இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவர் பேரில் தான் வீடு ஃபுல்லாகவே இருக்குது, டெமாலிஷ் பண்ணி அதை வேறு இதுவாக கட்டி எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் அவர் எதுவுமே கொடுக்கல, ஈவன் ஒரு சிங்கிள். ஆமாம், இந்த மாதிரி விவகாரம்லாம் முதல்ல காம்ப்ரமைஸ் பண்ணி பேசணும் பெரியவங்களை வச்சு, மீடியேஷன். ஏன்னா கோர்ட்டு வந்து நோதாயமே லாயர், கோர்ட்டு லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் போகணும். கடை எடுத்தோன்னே கோர்ட்டுக்கு போயிட்டா இழுத்துட்டு போவோம். நீங்கள் ஜெயிச்சா கூட ஃபர்ஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல், அப்புறம் வசதி ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான். அதனால் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஜாயிண்ட் எக்ஸர்ஷன், எல்லாருடைய ஜாயிண்ட் இருக்க வருமானத்தை இல்லைன்னா கூட பெரியவங்க யாரும் இருப்பாங்க, இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் சோர்ஸ் அதான் லிட்டிகேஷனை அதில் ப்ரூவ் பண்ணுறது உங்கள் கடமை. அவன் வந்து இல்லை இல்லை என்னதாங்கிறத ஹியர்ஸ் டு ப்ரூவ். என் வீடு நீ வெளில போ அப்படி சொன்னால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கேஸ் தான் போகணும். If you choose a right to insurance, all the money that you get back from insurance is 100% tax free. 100% tax free, no questions. You declare it on IT returns or don't declare on IT returns. Any money that comes back from insurance is 100% tax free. This is their master plan. 1 lakh calculation சொல்கிறேன், 1 lakh இந்த வருஷம் போடுறோம். 20 வயசு பையனோ பொண்ணோ அவங்க பேரில் லைஃப் இன்ஷூர் பண்ணி உங்கள் கிராண்ட் டாட்டராக இருக்கலாம், சன் டாட்டர் யாராக இருக்கலாம். ஸோ உங்களோட பணத்தை நீங்கள் அவங்க பேரில் இன்ஷூர் பண்ணலாம். ஸோ your children need not start their life and career with an insurance expenditure. அப்பா என்னெல்லாம் பண்ணி வச்சேன், மற்ற இதையும் பண்ணி வச்சிட்டேன், அது மாதிரி பண்ணிட்டா என்ன ஆகும்? ஏஜ் 75 வரைக்கும் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் 30% to rather 1 lakh போட்டால் 30 to 34,000 per annum. ஏஜ் 75 வரைக்கும் பணம் வந்துட்டே இருக்கும். அதை தவிர மெச்சூரிட்டி போனஸ், அதை தவிர ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். By chance a company performs so good, you will get top up bonus also till age, at the age 75. In age 75 எனக்கே இருக்க மாட்டேன், என் பையனுக்கு ஏஜ் 75 நான் யார் பார்த்துட்டு இருக்க போகிறேன்? நோ ப்ராப்ளம், நீங்களே அதை சரண்டர் பண்ணிடலாம். உங்கள் பையன் பேரில் இருக்க வேண்டிய கையெழுத்து வாங்கி நீங்கள் சரண்டர் பண்ணிடலாம் ஆஃப் த வே whenever you take. This is called smart life. எல்ஐசியில் அதே மாதிரி ஒன்று இருக்குது, தட் இஸ் ஜீவன் உமங். ஆனால் அதில் வந்து எவ்ரி இயர் பணம் வராது, 16th இயர்லேருந்து தான் பணம் வரும், ஏஜ் 100 வரைக்கும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். இதில் ரிட்டர்ன்ஸ் அதிகம், பார்க்கறதுக்கு 8.33% ரிட்டர்ன் அப்படி தான் காட்டும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஷோயிங் CAGR, காம்பவுண்டோட ஆனுவல் க்ரோத் ரேட் 60%, 80%ங்கிறாங்க. இதெல்லாம் நோஷனல். Similarly, any sum insured unless you realize is notional. So if you see the whole life insurance or the investment insurance, as long as you keep realizing the money every year. பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இப்போ மினிமம் பேலன்ஸோடு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 2000 rupees தான் மினிமம் பேலன்ஸு நேஷனலைஸ் பேங்க்ஸில், நாட் மோர் தென் 2000 rupees. அதில் ஓப்பன் பண்ணும்போது யூ ஹேவ் லாட் ஆஃப் அதர் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ. இப்போ பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது யூ ஹேவ் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் அட் லோ ப்ரீமியம். ரொம்ப லோ ப்ரீமியமில் நம்ம லைஃபு ஒரு பேசிக் ஒரு பாமர மக்கள், இந்த பாமர மக்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் தேவைப்படுறது, அது சின்ன ப்ரீமியமாக இருக்கணும், பட் அவங்க லைஃபும் செக்யூர் ஆகணுங்கிற மாதிரி இருக்கிற ஸ்கீமில் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. பிரதான் மந்திரி ஜீவன் பீமா ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, பிரதான் மந்திரி இன்னொரு 2 ஸ்கீம் இருக்குது. அந்த 2 ஸ்கீமை மட்டும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது வருஷத்துக்கு 330 ரூபா நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு 18லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். அதில் என்ன பெனிஃபிட்னா, காட் வில்லிங் இட் ஷுட் நாட் ஹேப்பன். இப்போ நம்ம உயிர் போயிடுச்சுன்னா 18லேருந்து 50 வயசுக்குள்ளே நம்ம அந்த இன்சூரன்ஸை எடுத்துகிட்டு நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபா கிடைக்கும். ஒன்லி 330 rupees per year, அதாவது ஒரு நாளைக்கு 1 ரூபா கூட கிடையாது. அது வந்து லைஃப் சேவிங், அதாவது எல்ஐசியோட அதுக்கு கிளப் பண்ணி கவர்மெண்ட் இஸ் கிவிங் தட் ஸ்கீம்.
18 50 வயசு இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாம் எடுத்துக்கலாம் அந்த ஸ்கீம். ஒரே ₹1 தான், ₹1 கூட இல்லை, ₹330 வருஷத்துக்கு. அது இல்லாமல் 18 70 வயசு இருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஸ்கீம்னு நியூ இந்தியா அஷூரன்ஸோட கம்பைன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறான். ₹12 வருஷத்துக்கு. பட் ₹2 லட்சம் கவரேஜ் இருக்குது. ஆக்சிடென்ட் மூலமாக நம்மளுக்கு உயிர் போயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு ₹2 லட்சம் கிடைக்கும். இது வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம், ரொம்ப லோ ப்ரீமியமில் ரொம்ப நல்ல ஸ்கீம். ஆக்சுவலாக இப்போ இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேர் 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்குலாம் அதெல்லாம் இருந்ததுன்னா ₹2 லட்சம் மினிமம் ₹2 லட்சம் கிடச்சிருக்கும். அப்போ நிறைய பேர் வீட்டில் கையில் பணமே இல்லை, நான் எப்படி வீட்டை ஓட்டுறது இல்லை, வீடை விற்கிறதுக்கு மனசு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தே கேன் ஆப்ட் ஃபார் ரிவர்ஸ் மார்கேஜ் லோன். ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் எல்லா பேங்க்லேயும் கொடுக்குறாங்க. பட் அது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ். அதுக்கு பதிலாக மார்கேஜ் லோன் போட்டு வாங்கலாம். தேங்க்யூ ஆல். ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையாக ஒவ்வொருத்தவங்களும் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி ஹவ் டு அப்ரிஷியேட் அவங்களுடைய சேவையை மனமாற பாராட்டுகிறோம். நீங்கள் எல்லாரும் வந்து எங்களுடைய சொசைட்டியில் மல்டிபர்பஸ் ஹாலில் வந்து அசம்பிள் ஆகி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.